ஓம் சாந்தி. 6/4/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையிடம் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனை நீங்கள் தாரணை செய்யுங்கள் மற்றும் செய்வீங்கள். கேள்வி: திரிகாலதர்ஷி தந்தை, அதாவது 3 காலங்களையும் அறிந்த தந்தை, நாடகத்தின் முதல் இடைக்கடையை அறிந்திருந்தாலும் நாளைய விஷயத்தை இன்று சொல்வதில்லை, ஏன்? பதில்: பாபா கூறுகிறார், குழந்தைகளே, ஒருவேளை நான் முதலிலேயே சொல்லிவிட்டால் நாடகத்தின் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். அதுபோல் சட்டத்தில் இல்லை. அனைத்தும் அறிந்திருந்தாலும் நானும் நாடகத்திற்கு வசப்பட்டு இருக்கிறேன். முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஆகையால் என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ என்ற கவலையை நீங்கள் விட்டு விடுங்கள். நான் திரிகாலதர்ஷிதான், முதல் இடைக்கடை எல்லாமே எனக்கு தெரியும் தான். ஆனாலும் நாளை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன். சட்டத்துல அதற்கு இடம் இல்லை அப்படின்றார். ஆகையில நீங்க நாளைக்கு என்ன ஆகுமோன்ற கவலைப்படாதீங்க. பாபாவோட கனெக்ஷன் கரெக்டா இருந்ததுன்னா நீங்களே கேட்ச் பண்ணுவீங்க. அந்த வைப்ரேஷன்ஸை நீங்க கேட்ச் பண்ண முடியும். அந்த டச்சிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். முரளியின் பாடல்: இறந்தாலும் உங்கள் மடியில், வாழ்ந்தாலும் உங்கள் மடியில். ஓம் சாந்தி. இவர் பாரலௌகீக ஆத்மாக்களின் தந்தை. ஆத்மாக்களோடுதான் பேசுகிறார். அவர்களை குழந்தைகளே குழந்தைகளே என்று சொல்லக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஷரீரம் பெண் குழந்தைகளினுடையதாக இருக்கலாம். ஆனால் ஆத்மாக்கள் அனைவரும் ஆண் குழந்தைகள்தான். ஒவ்வொரு ஆத்மாவும் வாரிசாக இருக்கிறது. அதாவது ஆஸ்தி அடைவதற்கான உரிமை ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இருக்கிறது. தந்தை பரந்தாமத்தில் இருந்து கற்பிக்க வந்திருக்கிறார். சாது சந்நியாசிகள் தங்களுடைய இல்லத்திலிருந்து வருவார்கள் அல்லது ஏதாவது கிராமத்திலிருந்து வருவார்கள். தந்தையோ பரந்தாமத்தில் இருந்து நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறார். இது யாருக்கும் தெரியாது. எல்லையற்ற தந்தைதான் பதித பாவனர், இறை தந்தை ஆவார். அவரை ஞானக்கடல் என்றும் சொல்கிறார்கள். அத்தாரிட்டியாகவும் இருக்கிறார், அதாவது அதிகாரமுடையவராகவும் இருக்கிறார். ஞானக்கடல் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஞானத்தினுடைய அத்தாரிட்டி யாரிடம் இருக்கும்? அவரிடம் தானே இருக்கும். இது ஈஸ்வரிய ஞானமாகும். தந்தை மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். சச்சித் ஆனந்த சுரூபமாக இருக்கிறார். இந்த உலகம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்க போகிறது. அனைத்தும் அழிந்துவிட போகிறது. நீங்கள் முயற்சி செய்து விகர்மா ஜீத், அதாவது விகர்மங்கள் அல்லது பாவ கர்மங்களை வென்றவராகி விடுவீர்கள். பிறகு துவாபர யுகத்தில் இருந்து விகர்மா ஆண்டு, அதாவது விகர்மங்கள் நடக்கக்கூடிய ஆண்டு ஆரம்பம் ஆகிறது. இந்த சமயத்தில் நீங்கள் விகர்மங்களின் மீது வெற்றி அடைகிறீர்கள். எனவே விகர்மாஜீத் ஆகி விடுகிறீர்கள். பாவ கர்மங்களை ஸ்ரீமத் மூலம் வெற்றி கொண்டு விகர்மாஜீத் ஆகி விடுகிறீர்கள். அங்கே நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருப்பீர்கள். அங்கே தேக அபிமானம் இருக்காது. அதாவது சத்தியுகத்துல ஆத்மா அபிமானியாக இருப்பீங்க. அங்கே தேக அபிமானம் இருக்காது. ஆகையில விகர்மங்களும் நடக்காதுன்னு சொல்றார். கலியுகத்தில் இருப்பது தேக அபிமானம். சங்கமயுகத்தில் நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகிறீர்கள். பரம்பிதா பரமாத்மாவையும் அறிந்து கொள்கிறீர்கள். இது சுத்த அபிமானமாகும். பிராமணர்களாகிய நீங்கள்
அனைவரையும் விட உயர்ந்தவர்கள். ஏன்னா ஆத்மாபிமானியாகவும் இருக்கிறீங்க, பரமாத்மா அபிமானியாகவும் இருக்கிறீங்க, விக்கர்மங்களையும் வென்று விக்கர்மாஜி தாகிறீங்க. ஆகையால அனைவரையும் விட நீங்க உயர்ந்தவர்கள் அப்படின்றார். இந்த நேரம் ஆத்மாக்கள் என்ற சீதைகள் அனைவரும் ராவணனின் சோகவனத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த முழு உலகமும் கடலுக்கு மத்தியில் இலங்கையாக இருக்கிறது. இப்போது அனைவரும் ராவணனின் சிறையில் கிடக்கிறார்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கிறார். சொர்க்கத்தில் இருப்பது சுகம், நரகத்தில் இருப்பது துக்கம். இதற்கு சோகவனம் நரகம் என்றும் அதற்கு அசோகவனம் சொர்க்கம் என்றும் சொல்லப்படுகிறது. மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. வழி கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை, அவர்தான் ஈஸ்வரன். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி எவ்வளவு தூய்மையாகிறீர்கள். முதல் பாவம் விஷக்கடலில் மூழ்கி எழுவதாகும். அதாவது விகாரக் கடலில் மூழ்கி எழுவதாகும். தேவதைகள் விஷக்கடலில் மூழ்கி எழுவதில்லை. தேவதைகள் ஆத்மா அபிமானியாக மட்டும் இருப்பார்கள், பரமாத்மா அபிமானியாக இருப்பதில்லை. நீங்கள் ஆத்மா அபிமானியாகவும் இருக்கிறீர்கள், பரமாத்மா அபிமானியாகவும் இருக்கிறீர்கள். யோக பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகத்தின் எஜமானராகி விடுகிறீர்கள் என்னும் போது, யோக பலத்தின் மூலம் குழந்தைகள் பிறக்க முடியாதா என்ன? யோக பலத்தின் மூலம் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் தூய்மையாக்க முடியும். ஆனால் உங்களுக்கு நினைவு மறந்து விடுகிறது. சிலருக்கு பயிற்சி ஏற்பட்டு விடுகிறது. நிறைய சந்நியாசிகளுக்கு உணவின் மீது அக்கறை இருக்கிறது. எனவே அந்த நேரம் நிறைய மந்திரங்களை படித்து பிறகு சாப்பிடுகிறார்கள். அதுபோல யோகா பண்ணி திருஷ்டி கொடுத்து சாப்பாடை தூய்மையாக்கி பிறகு சாப்பிடணும் அப்படின்றார். சந்நியாசிகளுக்கும் அந்த பழக்கம் இருந்திருக்கு. உங்களுக்கும் பத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அசைவ உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் தேவதையாகிறீர்கள் அல்லவா? தேவதைகள் குப்பை போன்ற உணவு வகைகளை சாப்பிடுவதில்லை. அந்த அளவிற்கு தூய்மையாக வேண்டும். நீங்கள் என் மூலமாக என்னை அறிந்து கொள்வதினால் அனைத்தையும் அறிந்து கொள்கிறீர்கள். பிறகு தெரிந்து கொள்வதற்கு என்று எதுவுமே இருக்காது. அந்த அளவிற்கு ஞானக்கடல் நம்மை மாஸ்டர் ஞானக்கடலாக ஆக்கிடுறார். தந்தையிடமிருந்து இப்போது உங்களுக்கு மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், சுகம் நிறைந்தவர் என்ற அனைத்து வர்தானங்களும் கிடைத்து விடுகிறது. சத்யுகத்திலோ முட்டாள்களாக இருப்பீர்கள். சத்யுகத்துல தேவதைகளுக்கு முதலிடை பற்றிய ஞானம் எதுவுமே தெரியாது இல்லையா? மக்காக இருப்பாங்க அப்படின்றார். உங்களை போன்ற பரமானந்தம் தேவதைகளிடமும் இருக்காது. சட்டம் அதற்கு இடம் கொடுக்காது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தேவதை ஆகுவதற்கு உணவு பழக்கங்கள் மிக சுத்தமாக இருக்க வேண்டும். மிகவும் பத்தியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். யோக பலத்தின் மூலம் உணவிற்கு திருஷ்டி கொடுத்து
சுத்தமாக்கி சாப்பிட வேண்டும். 2வது பாயிண்ட், நாம் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள் அல்லது மாணவர்கள். அவர் நம்மை இப்போது நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல போகிறார் என்ற இதே போதையில் இருந்து பரம சுகத்தை, பரமானந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும். வரதானம், சேவையின் ஈடுபாட்டின் மூலம் லௌகீகத்தை அலௌகீக குடும்பமாக மாற்றக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். சேவாதாரியின் கடமையே நிரந்தரமாக சேவையில் இருப்பதாகும். அது மனசா சேவையாக இருந்தாலும் சரி, வார்த்தைகள் மூலம் செய்யும் சேவையாக இருந்தாலும் சரி, கர்மத்தின் மூலம் செய்யும் சேவையாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் சேவை இல்லாமல் இருப்பதில்லை. அவருடைய லௌகீக குடும்பமும் மாறிவிடுகிறது, அதாவது ஈஸ்வரிய குடும்பமாக ஆகிவிடுகிறது. சேவாதாரிகள் தன்னுடைய வீட்டையும் வீடு என்று நினைக்காமல் சேவை நிலையம் என்று புரிந்து கொண்டு நடப்பார்கள். சேவாதாரியின் முக்கியமான குணம் தியாகம். தியாக உள்ளுணர்வு உடையவர்கள் இல்லறத்திலும் தபஸ்வி மூர்த்தியாக இருப்பார்கள். அதனால் தானாகவே சேவை நடக்கும். ஸ்லோகன், தன்னுடைய சம்ஸ்காரங்களை தெய்வீகமாக ஆக்க வேண்டும் என்றால் மனம் புத்தியை தந்தையிடம் சமர்ப்பணம் செய்து விடுங்கள். அவ்யக்த சமிகை, எந்த ஒரு ஆத்மாவிற்கும் 2 நொடிகள் இனிமையான திருஷ்டி கொடுங்கள், இனிமையான வார்த்தைகள் பேசுங்கள். அப்போது அந்த ஆத்மாவை சதா காலத்திற்கும் நிரம்பியவராக ஆக்கி விடுவீர்கள். இந்த 2 நொடிகளுக்கான இனிமையான திருஷ்டி மற்றும் வார்த்தைகள் அந்த ஆத்மாவின் உலகத்தையே மாற்றிவிடும். இனிமையான 2 வார்த்தைகள் அவர்களுடைய சதாகால மாற்றத்திற்கு நிமித்தம் ஆகிவிடும். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. 1000 கனவுகளை கண்களிலே, 1000 கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் பாடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே,
கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ